Hey guys, welcome to my channel. இந்த வீடியோ ஒரு டெம்பிள் விசிட் vlog தான். நாம ஷோலிங்கர் போக வாலாஜாலேருந்து பஸ் ஏறி இருக்கோம். ஷோலிங்கர் போகிறதுக்கு வந்து இங்க இருந்து 20 மினிட்ஸ் ஆகும். நியர்பைல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஷோலிங்கர்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸான நரசிம்மர் டெம்பிள் வந்து இருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாம இப்போ போயிட்டு இருக்கோம். நாம ஷோலிங்கர் ரீச் ஆயிட்டோம். ஷோலிங்கர் பஸ் ஸ்டாண்ட் போகணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டாப்பே நாங்கள் இறங்கியாச்சு. அங்கேருந்து ஷேர் ஆட்டோ ஒன்று பிடிச்சி கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் கோவிலை ரீச் ஆகிடலாம். நடந்தே கூட போகலாம், ஆனால் நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு வரலாம், வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டோம். ரீசெண்டாக இந்த டெம்பிளில் வந்து ரோப் கார் சர்வீஸை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் அப்ராக்ஸாக ஒரு 10 இயர்ஸ் மேலே ஆகுது இந்த டெம்பிளுக்கு. அதனால் இந்த முறை கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மார்னிங் 7 o'clockலேருந்தே ரோப் கார் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போகிறப்போ டைம் வந்து 11 o'clock போல் ஆயிடுச்சு. ரஷ்ஷும் அதிகமாகவே இருந்தது. ஏன்னா நியர்பை வந்து ஆந்திரா அப்புறம் கர்நாடகா இந்த சைடில் இருந்தெல்லாம் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ண வந்திருந்தாங்க. சாட்டர்டேன்றதுனால இன்னும் அதிகமாகவே கூட்டமாக இருந்தது. இந்த டெம்பிளில் 1306 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுமே வந்து ரொம்ப நேரவாகவும் கொஞ்சம் ஸ்டீப்பாகவும் இருக்கும். ஏறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோப் கார் சர்வீஸ் கொண்டு வந்ததுனால முடியாதவங்க, வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. கோவிலுக்கு போக ஸ்டெப்ஸ் ஏறியும் போகலாம். சரி, ஃபஸ்ட் டைம் ரோப் காரும் கொண்டு வந்திருக்காங்க, நம்மளும் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு நாங்களும் போனோம். இங்கே வெளியிலே ஃப்ரீயாக ஸ்லிப்பர் விட்டுட்டு போகலாம். உள்ளே போய் பார்த்தா ஒரு 200 மெம்பர்ஸ் மேலவே இருப்பாங்க. பெரிய கியூவாக நின்றுட்டு இருந்தது. 3:45 நாங்கள் ஆனப்படத்தெல்லாம் இறக்கணும். 1 hourல நடக்கிறவங்க படியில் கொஞ்சம் போயிடுங்க சார். நாங்களும் போய் கியூவில் நின்றுட்டு தான் இருந்தோம். ஒரு 1 hour நின்று பார்த்தோம். பட் ஆனால் ரொம்ப லேட் ஆனது. அண்ட் தென் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் சொன்னாங்க. சொன்ன உடனே எங்களுக்கு ஹோப் இல்லை, சரி இதுவே முடியாது, அதனால சரி படியேறியே போயிடலாம் சொல்லிட்டு நாங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு பாக்ஸில் 4 பேருன்னு சொல்லிட்டு 4 பாக்ஸ் இருக்குது. 16 பேர் போகலாம். அதே போல் மேலே போனதும் மேலே இருக்கிற 16 பேர் மட்டும்தான் கீழே கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இவ்வளோ பேர் இருக்காங்க, கண்டிப்பாக லேட் ஆகும். சரின்னு நாங்களும் வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி திருப்பவும் கோவிலோட அடிவாரத்துக்கு போயிட்டோம். அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துலேயே என்னால் முடியலை. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூர் சீரீஸ், மருதமலையுமே ஒரு 1000 ஸ்டெப்ஸ் அப்ராக்ஸாக அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அது ஈஸியாக ஏறியாச்சு, தெரியவே இல்லை. ஆனால் ஷோலிங்கரில் வந்து ஸ்டெப்ஸ் ஏறவே முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ லாங் கேப்க்கு அப்புறம் இந்த கோவிலுக்கு வரேன். அதுவும் இல்லாமல் இங்கே குரங்குங்களும் கொஞ்சம் அதிகம். ஸோ நம்ம சாமிக்கு அர்ச்சனைக்கு எது கொண்டு போனாலும் நம்மளால் கொண்டு போகவே முடியாது. போகிற வழியிலேயே இந்த குரங்குங்க வந்து நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிட்டோம். நாங்களும் வந்து துளசி மாலை எடுத்துகிட்டு போனோம், ஆனால் எங்களால் அதை காப்பாற்ற முடியல. கடைசியில் அவங்களே எடுத்துட்டாங்க. அதே போல் பேக் உள்ளே தான் வச்சு பழமும் தேங்காவும் கொண்டு போனோம். அது மட்டும் சேஃபாக தப்பிச்சிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம பேகை கொண்டு போகிறதும் பிரச்சனை தான். ஏன்னா பேகை பார்த்தாலுமே நம்ம பின்னாடியே வரும், நம்மக்கிட்டேருந்து வந்து அதை வந்து எடுக்க தான் பார்க்கும். ஸோ அதனால் இதெல்லாம் தாண்டி ஸ்டெப்ஸும் ஏறி கஷ்டப்பட்டு மேலே வந்து சாமி தரிசனம் பார்த்து முடிச்சாச்சு.
போலாம் இங்க பேர் கீழே இருக்குது குட்டி குரங்க வந்தா சொல்லுங்க யாராவது. கோவில் பிரசாதம்னா நமக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அதனால இந்த கோவில்லயும் வந்து நாங்க சக்கரை பொங்கலும், புளியோதரையும் ட்ரை பண்ணோம். 2மே நல்லா இருந்தது. குரங்கு அதிகம்ன்றதுனால நான் அதிகமா வீடியோ எடுக்கல. ஏன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்த கேப்ல ஃபோனையும் தூக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு எல்லாமே விவரமா இருக்கு. ஷோலிங்கர்ல 2 மலைக்கோயில் இருக்கு. ஒரு கோவில் தான் நரசிம்மர் கோயில். அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்ப போயிட்டு வந்தோம். இன்னொரு சின்ன மலையும் இருக்கு. அங்க ஆஞ்சநேயர் கோவில் வந்து இருக்கு. இந்த மலை வந்து சின்ன மலை தான். இதுல வந்து 400 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்ல. ஆனா இந்த யோக நரசிம்மர் கோவில் வந்து 1306 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. எங்களுக்கு டைமும் ஆயிடுச்சு. அதனால நாங்க நரசிம்மர் டெம்பிள் மட்டும் தான் போயிட்டு வர முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, நீங்க இங்க விசிட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்க 2 டெம்பிளும் போயிட்டு விசிட் பண்ணுங்க. எல்லாம் முடிச்சுட்டு நாங்க இங்கேருந்து ஒரு ஆட்டோ புடிச்சு ஷோலிங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்க இந்த டெம்பிளுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.